ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் தாங்க பார்க்க போறோம். முறுமுறுன்னு கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வீட்டில் ஒரு கப்பு அவல் இருந்தாலே போதும். இதை நீங்க சட்டுன்னு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோடைய இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. அவல் மெலிசா இருந்தாலும் பரவாயில்ல, திக்கா இருந்தாலும் பரவாயில்ல. இதை கொஞ்சமா தண்ணியில நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணியை முழுசா வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவியாச்சு. இதை ஃபுல்லா வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுங்க. பாருங்க, இதுல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும்தான் இருக்கு. இப்போ நாம இதை மூடியை போட்டு 5 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. கிராம் படி பாத்தீங்கன்னா ஒரு 300ல இருந்து 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது மேல இருக்கிற தோலை எல்லாத்தையும் எடுத்துட்டு இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அவலை பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும். இதை கையால இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா பைண்ட் ஆகும் உருளைக்கிழங்கு கூட. இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லா பிசைஞ்சாச்சு. இதை ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. நாம இந்த உருளைக்கிழங்க துருவி தாங்க சேர்க்க போறோம். அப்பதான் ஈஸியா நமக்கு பிசைய வரும். இந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி துருவலை வச்சு நல்லா துருவிக்கோங்க. ஈஸியான ஒரு ஸ்நாக்குங்க. குழந்தைங்களுக்கு சட்டுன்னு ஸ்கூல்ல இருந்து வரும்போதோ இல்ல கெஸ்ட் வராங்க அப்படின்னா இதை நம்ம ஈஸியா செஞ்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் துருவியாச்சு. இதுல ஒரு பாதி மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி தலைகளை எல்லாத்தையும் பொடிசா நறுக்கி இதுல சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா இல்லைன்னா விட்டுருங்க, ஆனா அது சேர்த்து செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா ஜீரகமும் சேர்த்துட்டு இதை நல்லா கையாலேயே இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இது நல்லா கையால பிசைஞ்சதுக்கு அப்புறம் இதுல நாம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இல்லைன்னா இஞ்சி பூண்டை தட்டி கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 30 செகண்ட் நல்லா கையால இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவை நம்ம எந்த அளவுக்கு பிசைவோமோ அதே அளவுக்கு இந்த மாதிரி நீங்க பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போதான் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் பைண்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் பைண்ட் ஆயிடுச்சு. கையில கொஞ்சமா எண்ணெயை தடவிட்டு நம்ம எந்த அளவுக்கு கட்லெட் பெருசா வேணுமோ அந்த அளவுக்கு நாம இதை உருட்டிக்கலாம். கட்லெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காவே போடுங்க. அப்போதான் நமக்கு நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். உள்ளங்கையில இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கொஞ்சம் திக்காவே தட்டிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பக்கமா எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க இந்த மாவை ஃப்ரீசர்ல எடுத்து வச்சு கூட அப்பப்போ சுட்டு தரலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் தட்டி வச்சிருக்கேன். இது ஒரு பக்கமா இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா இல்லைன்னா கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. மாவு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் தண்ணியா தாங்க இருக்கணும். இது மேல ஒரு கோட்டிங் கொடுக்கும். அது கிறிஸ்பியா இருக்கும். அப்பதான் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த கட்லெட்டை இதுல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நான் இங்க 2 மெத்தட் காட்ட போறேங்க. ஒண்ணு இதை டிப் பண்ணிட்டு டைரக்டா நம்ம தவாலியோ இல்லைன்னா கடாயிலையோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியா வரணும் அப்படின்னா நாம இதுல கார்ன்ஃபிளேக்ஸை மேல கோட் பண்ணி தாங்க செய்ய போறோம். அது இன்னும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். அதுக்கு கொஞ்சமா கார்ன்ஃபிளேக்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த கார்ன்ஃபிளேக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. பிளெயின் கார்ன்ஃபிளேக்ஸா எடுத்துக்கோங்க. இனிப்பு இருக்கக்கூடாது. இதை இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இதை க்ரஷ் பண்ணிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கட்லெட்டை ஃபர்ஸ்ட் நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவுல டிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃபிளேக்ஸ்ல மேல நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும் போது மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இந்த KFC சிக்கன்லாம் சாப்பிடும் போது எந்த அளவு கிறிஸ்பியா இருக்குமோ அதே அளவுக்கு கிறிஸ்பியா டேஸ்டா இருக்குங்க. ஆனா இது நம்ம வெஜ்ல செஞ்சிருக்கோம். நீங்க கார்ன்ஃபிளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க வெறும்னே கார்ன்ஃப்ளோர் மாவுல டிப் பண்ணிட்டு டைரக்டா கடாயில வறுத்துடலாம். இங்க பாருங்க, ஒண்ணு நான் அப்படியே கார்ன்ஃப்ளோர்ல டிப் பண்ணி தான் வச்சிருக்கேன். மற்ற எல்லாத்தையும் கார்ன்ஃபிளேக்ஸ்ல நான் கோட் பண்ணி வச்சிருக்கேன்.
இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருந்த கட்லெட்டை மெதுவாக இதில் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும் சிவப்பாக இருக்கும், உள்ளே வேகாது. இது ஃப்ரை ஆகுறதுக்கு 2 நிமிஷம் ஆகுங்க. பாருங்க, லைட் கோல்டன் கலர் வரும்போது இதை திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு மறுபடியும் 2 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்க, இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டாச்சு. இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, வெறும் கார்ன்ஃப்ளோர் மாவில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அது கூட உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். பாருங்க, 2 சைடும் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இதை நம்ம வெளில எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அவல் கட்லெட் நமக்கு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கெஸ்ட்டுக்கும் சரி, இல்லை ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கும் சரி, இல்லை டீ டைமுக்கும் ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்னே சொல்லலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.